திவ்யா திவாகர் சண்டை பயங்கரமாக போகுதுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. சும்மா செம்மையாக வச்சு திவ்யா தர்பூசை பிரிக்கி விட்டுருச்சு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா திவ்யாவும் திவாகரும் வந்து ஒரு டீலக்ஸ் ரூமில் தான் தூங்குறாங்க. அவங்க வந்து திவாகர் வந்து திவ்யா தூங்குகிற ரூமில் தான் போய் தூங்குறாரு. தூங்கினா ஒழுங்காக தூங்கணும்ல. ஏற்கனவே கானா வினோத்தை விட பக்கத்தில் படுத்து கொரட்டை விட்டு கானா வினோத்தை தூங்க விடாமல் செஞ்ச மிகப்பெரிய ஒரு டார்ச்சர்லாம் கொடுத்தாப்புல. அதே போல் ஒரு சம்பவத்தை தான் இப்போவும் செய்கிறாப்புல. திவ்யானால் தூங்க முடியல. ஏற்கனவே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திவ்யா ரூமில் போய் படுக்க போகிறாரு. பனியன்லாம் கழட்டுறாரு. பனியன்லாம் கழட்டினா சார் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து பனியனை போட்டு தூங்கியா, என்னையா நீ இது போர்வையும் போத்திக்க மாட்டேங்கிற, பெரிய இம்சையாக இருக்குது, உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குதுயா அப்படி இப்படின்னு சொல்லுது. சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் கேட்கவே மாட்டேங்கிறான். திவ்யா கூட சேரணும், திவ்யா கூட தூங்கணும் அப்படிங்கிற மட்டும் தான் அவன் எண்ணத்தெல்லாம் இருக்கிறான். அவன் மைண்டே ஃபுல்லாக கொலாப்ஸில் தான் கிடக்குது. அவனை என்ன செய்ய முடியும், திருத்தவே முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் திவ்யா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. திவ்யா போய் பார்த்தா தூங்கவே முடியல திவ்யானால். ஏற்கனவே கானா வினோத்தை இந்த கம்ப்ளைண்ட்டை சொன்னார். கொரட்டை, பயங்கரமான கொரட்டை. திவ்யா வந்து பார்த்துச்சு, பொறுத்து பார்த்துச்சு, தூங்க முடியல. என்ன செஞ்சு திவ்யா வந்து தூக்கத்துலேருந்து டாய் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு கொடுத்தோடனே சுத்தமாக அவனால் திவாகர் பயந்துட்டான். பயந்தோடனே திவ்யா என்ன செஞ்சு டக்குன்னு போர்வை எடுத்து போத்திட்டு தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் எந்திரிச்சவன் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. யார் சத்தம் போட்டது யாருன்னா அப்படின்னு பார்த்தா திவ்யா தூங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே வெளியே வந்து ஒரு பஞ்சாயத்தை கூட்டிடுறான். பயங்கரமான ஒரு பஞ்சாயத்தை கூட்டிடுறான். என்னை நிம்மதியாக தூங்க விட மாட்டுறாங்க, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படி இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிடறான். பிடிச்சி திவ்யா விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வாங்கி விட்டுருச்சேன்டா, நீலாம் மனுஷனா, நீ செய்கிறதெல்லாம் விளையாட்டு, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா, கட்டி பிடிக்கிறேன்பா, உன் பாய் ஃப்ரெண்டை கழட்டி விடுன்னு சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன், நாங்கள் வந்து விளையாட்டாக எடுத்துக்குவோம், நீ வந்து கொரட்டை விடுவேன், தூங்க விட மாட்டேன், எங்களை நிம்மதி இல்லாமல் பண்ணுவேன், நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று சொன்னோம்னா உனக்கு வந்து டார்ச்சர் அவங்க அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு பிடிச்சி விழுந்துருச்சு. நீ இன்னமே நான்லாம் மனுஷனாக பார்க்க மாட்டேன், நீ அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இப்போ திவாகர் திவ்யா சண்டை தான் பார்த்திங்கன்னா இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகுது. காலையில் எழுந்திரிச்சி எல்லாம் பேசிக்கலாமையா, போங்கயா தூங்க விடுங்க அப்படின்னா, நீங்களாம் போய் நிம்மதியாக தூங்கிடுவீங்க, இவன் கூட இந்த வாட்டர் கூட தூங்கவே முடியல, அவ்வளோ கொரட்டை விட்றாயா, ஒன்றுமே புரியலையா அப்படிங்கிற மாதிரி திவ்யா புலம்பி தள்ளிருச்சு.